ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே ஒரு சூப்பரான வலை மீன் ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி சின்ன சைஸ் மீனில் நீங்கள் அப்படியே முழுசாகவே ஃப்ரை பண்ணுங்கள். முள் எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். பாருங்கள், உள்ளேலாம் நல்லா சூப்பராக குக் ஆகி நல்லா ஸ்பைஸியாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த ஸ்பைஸியான ஃபிஷ் ஃப்ரை எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் ஜேபி மீன் மசாலா அப்படின்னு எடுத்துக்கோங்க. இந்த மீன் மசாலா சேர்த்து செய்கிறனால டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். நான் எடுத்திருக்க மசாலா அளவுலாம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ மீனுக்கு அளவாக எடுத்திருக்கேன். நீங்கள் எடுத்திருக்க மீனோட அளவை பொறுத்து மசாலா கூட்டவோ குறைக்கவோ பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக சால்ட் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஜேபி மீன் மசாலாவிலேயே சால்ட் இருக்கும், இருந்தாலும் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு லெமனோட ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு மசாலாவை நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மீனுக்கு வந்து உப்பு, காரம், புளிப்பு இதெல்லாம் கொஞ்சம் தூக்கலாகவே இருந்தால் தான் மீன் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். மீனை வந்து நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு உள்ளேலாம் ரத்தம் இல்லாமல் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. மீனை வந்து கபாப் ஸ்டைலில் கீரல் போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் உப்பு, காரம் இதெல்லாம் நல்லா மீனில் உள்ள வரைக்கும் நல்லா ஏறி இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி 2 சைடும் நல்லா கீரல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை வந்து 1 by 1 இதில் சேர்த்து நல்லா மசாலாவெலாம் எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா தடவி விட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா மசாலா எல்லா சைடும் நல்லா கோட்டாயிருக்கணும். உள்ளே எல்லாம் பாருங்கள், நல்ல மசாலா நல்லா எல்லா சைடும் பிடிச்சிருக்கு. இதை 1லேருந்து 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு பொரிச்சிக்கலாம். இது மாதிரி ஊற வச்சு பொரிக்கிறதுனால நம்மளுக்கு நல்லா மீன் வந்து ஸ்பைஸியாக நல்லா காரசாரமாக இருக்கும். இந்த மீன்லாம் நம்மளுக்கு நல்லா சூப்பராக ஊறிடுச்சு. இப்போ ஆயில் ஊற்றி நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். மீன் பொரிக்கிறதுக்கு எண்ணெய் வந்து எப்போயுமே நல்லா ஹீட்டாக இருக்கணும். 2 மீனாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஆயில் நிறையா ஊற்றி பொரிக்கும் போது அடுப்பை வந்து ஹை ஃப்ளேம் இல்லாட்டி மீடியம் ஃப்ளேம் இது 2ல் மாற்றி மாற்றி வச்சு பொரிங்க. மீன் வந்து ஈஸியாக 2 மினிட்ஸ்லேயே குக் ஆயிடும். ஸோ நீங்கள் ஹை ஃப்ளேம் இல்லாட்டி மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆயில் நிறையா ஊற்றிட்டு நீங்கள் சிம்மில் வச்சு குக் பண்ணிங்கன்னா அவ்வளோ கிறிஸ்பியாக நம்மளுக்கு ஃபிஷ் வந்து வராது. மீனை வந்து ஆயிலில் சேர்த்த உடனே ஒரு 2 மினிட்ஸ் கழித்து மீனை வந்து லைட்டாக நகர்த்தி விடுங்க. அப்போ வந்து பாத்திரத்தில் மசாலா ஒட்டாமல் நம்மளுக்கு குக் ஆகும். அவ்வளோதான், நல்லா சூப்பரான ஸ்பைசியான கிறிஸ்பியான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. மீன் ஃபுல்லாக ரொம்ப மசாலாவாக இருந்தாலும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்காது. இந்த மாதிரி ஸ்பைஸியாக லைட் மசாலா இருந்தால் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். மீனோட டேஸ்ட்டும் நல்லா தெரியும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கீழே எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான டேஸ்ட்டான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.